நான் என்னோட முதல் படம்னு நான் பிளான் பண்ணது கதை சொன்னதெல்லாம் எடுக்கலை. நான் முதல் படம் அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே, அதுதான் என்னோட முதல் கதை. ஓகே. அது சார்ட்ட வந்து சேரன் பாண்டியன் வேலை பார்க்கும்போதே எழுதிட்டேன். 2வது படத்தில் வேலை பார்க்கும்போது எனக்கு அந்த கதையை எழுதி வச்சுட்டேன். சரத்குமார் சார், ஆனந்த் பாபு, ரேவதி 3 பேர் நடிக்கிறதா பிளான். ஓகே. அந்த கதையில் ஸோ அந்த கதையை எடுத்த அந்த கதை வந்து இப்போ இருக்கிற என்னோட படங்களோட சாயலில் இருக்காது. அது கொஞ்சம் வேற சாயலில் இருக்கும். எங்கள் டைரக்டரோட சாயல், பி வாசு சார் சாயல், இப்படி இருக்கும் அது. ஆனால் கமர்ஷியலாக இருக்கும். அந்த கதையும் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் படம் பண்ணலாம், நல்லா இருக்குன்னு சொல்லி சரத் சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், ஆனந்த் பாபுட்ட கதை சொல்லியிருக்கேன். எல்லாம் ஓகே. ஆனால் பண்ண போகிற சமயத்தில் பண்ண முடியல. ஓகே. அப்புறம் நான் திருப்பி வந்து மறுபடியும் எங்கள் டைரக்டரை ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த காலம் இடைவெளி மாற 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 என்னுடைய படம் பற்றிய பார்வை மாறுது. அப்போ படம் பற்றிய பார்வை மாறும் பொழுது நான் எது முதல் கதையாக எழுதி எல்லார்ட்டையும் போய் சொன்னனோ அந்த கதையை நானே எழுத வேணாம்னு தூக்கி வைக்கிறேன், எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் யோசித்த கதை தான் பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மாவும் இன்னும் 2 கதைகளும். அந்த 3 கதையை எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன், ஹென்ரி சார்கிட்ட. அப்போ அவர் வந்து முதல் 2 கதையை சொல்லிட்டு ரிஜெக்ட்ன்ட்டார். அதுக்கு அந்த கதையை வந்து ஒரு 3/4 மணி நேரம் சொல்கிறேன். அது ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டார். நான் உங்ககிட்ட இது எதிர்பார்த்து கூப்பிடல சேரன், நான் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸை தான் நாங்கள் சான்ஸ் கொடுக்க விரும்புகிறேன்ட்டார். ஓகே. அப்போ தான் நான் யோசித்தேன், என்னடா இவர் இப்படி சொல்கிறார், அப்போ நமக்கு கதை சொல்லவே தெரியலையா, இல்லை நம்ம டைரக்டர் ஆகிறதுக்கே ஃபிட் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, கோபம் எனக்குள்ள, என் மேலே எனக்கு கோபம். நான் ஏன் ஒரு கதையை ஓகே பண்ண முடியல? அப்போ தப்பாக இருக்கேனே, நான் எங்கேயும் கற்றுக்கலையே நான். அப்போ ஏன்னா என்னை நம்பி பெரிய பொறுப்பு இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, என் தங்கச்சிங்கள் இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் என்னை நம்பி படித்ததெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து 8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னமும் திருப்பி நான் மறுபடியும் இது ஃபிட் ஆகலைன்னா அப்போ நான் எங்கே போய் பிழைக்க போகிறேன்னு ஒரு கோபம் வருதுல்ல. அந்த கோபத்தில் சொல்கிறேன் ஒரு கதை. சார் கடைசியாக ஒரு லைன் சொல்கிறேன் சார், கேளுங்க சார். ஒரு காதலன் தன் காதலியோட இறப்பை அவனே பறையடித்து ஊருக்கு சொல்கிறான் சார் அப்படின்னு. சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அப்படி சொன்ன கதை தான் பாரதி கண்ணம்மா.